ஹலோ ஆல். இன்னைக்கு எஸ்பிஐ பிஓ இந்த வருஷம் 2026 எழுதின கூடிய மெமரி பேஸ்டு கொஸ்டின் ஷிஃப்ட் 1 ஃபஸ்ட்டு ஷிஃப்ட் இருக்குல்ல, முடிஞ்ச அளவுக்கு எல்லா ஷிஃப்ட்டையும் போட பார்த்துறோம். ஃபஸ்ட்டு ஷிஃப்ட் இருக்குது பார்த்தீங்களா, அதில் இருக்கக்கூடிய குவான்ஸை தான் பார்க்க போகிறோம். சரிங்களா சார்? குவான்ஸ் அசால்ட்டாக 25 போட்டுக்கலாம், அசால்ட்டாக 25 போட்டுக்கலாம். நம்ம ஸ்டூடெண்டாக இருந்தால் 25 போடலாம். நம்ம ஸ்டூடெண்டாக நம்மகிட்ட படிக்கிறவங்கன்னு இல்லை, நம்ம மாதிரி சம்மு செய்கிறவங்கன்னா 25 போடலாம். இல்லை அப்படின்னா ரொம்ப கம்மியாக தான் போட்டிருப்பாங்க. சரிங்களா? வாங்க ஃபஸ்ட்டு கொஸ்டினை பாருங்கள். ப்ரொசீஜர் கைஸ் இருக்காங்க பாருங்கள். ப்ரொசீஜர் கைஸ் எல்லாம் அடித்து ஒரு ஓரமாக உட்காந்துருப்பாங்க இந்த சம்மில். பாருங்கள், இன்னும் எலெக்ஷன் 60% ரெஜிஸ்டர் ஓட்டு, கேஸ்ட் ஓட்டு. அடுத்து அவுட் ஆஃப் கேஸ்ட்டு ஓட்டு போட்டதில் எத்தனை பேரா? 4% இன்வாலிடாம். ஓகே, கேண்டிடேட் ஏ எவ்வளோ வாங்கினாராம்? வேலிட் ஓட்டில் 45% வாங்கியிருக்காரு. ஓகே, பி எவ்வளோனா ரிமைனிங் ஓட்டு வாங்கினார். சரி, பி ரிசீவ்டு எவ்வளோனா இந்த அளவுக்கு ஓட்டு வாங்கியிருக்காரு. வேலிட் ஓட்டு இவ்வளோ வாங்கியிருக்காரு. ரெஜிஸ்டர்டு ஓட்டு கேட்குறான், 100% கேட்குறான். நேராக நம்ம ப்ரொசீஜர் கைஸ்னால் யார் தெரியுமா? இந்த 100 போடுவாங்க, அடுத்து அதுலேருந்து 60 போடுவாங்க, அதுலேருந்து 4% இன்வாலிடுன்பாங்க. அதை போட்டு அதுக்கப்புறம் அதில் 55% கண்டுபிடிப்பாங்க. நமக்கு அதெல்லாம் தேவையே கிடையாது. நம்ம என்ன பண்ணலாம்? டேரெக்டாக ரேஷியோ டோட்டல் யாரை கேட்குறாங்க? பி ஓட்டு வாங்கினது தானே கேட்குறாங்க. பி ஓட்டு வாங்கினது டோட்டலுக்கும் பிக்கு ரேஷியோ போட்டு முடிச்சிருவோம். சரிங்களா? ரேஷியோவே டக்குன்னு முடிச்சிடலாம். டோட்டல் ரெஜிஸ்டர் ஓட்டு 60%. ஓகே, 5னா டோட்டல் 5னா 3, ரெஜிஸ்டர் ஓட்டு 3. ரைட்டா? ரைட். அதில் வந்து எவ்வளோ? 4% இன்வாலிடு. 4% இன்வாலிடுனா ரேஷியோ போட்டிங்கன்னா எவ்வளோ ஆச்சு? 1/25 இன்வாலிடு. அப்போ எவ்வளோ வேலிடு? 24 தான் வேலிடு. 24 டிவைடட் பை 25 தான் வேலிட். அப்போ டேரெக்டாக இங்கே என்ன போடலாம்? 25. இங்கே என்ன போடலாம்? வேலிடு 24. ரைட்டு. இன்வேலிட் விட்டுட்டு வேலிட் மட்டும் எழுதிக்கிறோம். அடுத்து இதில் பி மட்டும் எவ்வளோ வாங்கினாரு? பி ஏ 45% வேலிட் ஓட்டு வாங்கியிருக்காருன்னா பி 55% வாங்கியிருப்பாரு. 55% ரேஷியோ ஆனது 55% ரேஷியோ போட்டிங்கன்னா வச்சு 11/20. அப்போ இங்கே 20, இங்கே 11. இதை மட்டும் போட்டு ஆன்சர் முடிச்சிடலாம். சரிங்களா? டப்னு போடலாம். டேரெக்டாக இதெல்லாம் மல்டிபிள் பண்ணாதீங்க. நிறைய பேர் இதை மல்டிபிள் பண்ணி ஆன்சர் போட்டுருப்பாங்க. மல்டிபிளாக பண்ண வேணாம். 3 × 24 × 11. இதுதான் என்னவா? 6336. 6336. சரி, இப்போ நம்ம கேட்குற கேள்வி என்னது? 100% கேட்குறேன்னா 100% யார்? இவங்க 2 பேரும். எவ்வளோ ஆச்சு? 20 × 5 100. 100 ஓகே 2500. ஓகே, இதுதான் கேட்காங்க. இப்போ இது வந்து இது பார்க்கணும். டேரெக்டாக ஃபஸ்ட் எடுத்தா 3ல் அடிச்சிடலாமா? 3ல் அடிச்சா எவ்வளோ ஆச்சு? 21 1 2. சரி, அடுத்து 11 டேபிள் அடிச்சிடலாம். 11 டேபிள் அடிச்சோன்னா எவ்வளோ ஆச்சு? 1 11 11. பேலன்ஸ் ஒரு 2. அடுத்து ஒரு 11. 10. ஓகே 2 1 2. கொஞ்சம் எழுத இதாக இருக்குது, கம்ஃபர்டபுளாக இல்லை, அதனால தான். 2 1 1 2. இதை நீங்கள் திருப்பி 11 டேபிள் அடிச்சிங்கன்னா என்ன ஆச்சுன்னா 1 1 1. பேலன்ஸ் ஒரு 10 இருக்கும். 10 இருந்துச்சுன்னா 101. 101னா 9. பேலன்ஸ் ஒரு 2 இருக்கும். 2னா 22. 22க்கு 2. ஓகே, 192. 24 × 198 எவ்வளோனா? × 8. × 8னா இங்கேயும் × 8 ஆகணும். × 8னா 20,000 ஆன்சர். சரிங்களா? 20,000 ஆன்சர். ப்ரொசீஜர் போடாமல் டக்குன்னு இப்படி போடலாம். கேல்குலேஷன் நம்ம பண்ணுறது இங்கே உங்களுக்கு சொல்லி தந்து பண்ணுறதுனால லேட் ஆகுது. இதெல்லாம் ஒரு 45 செகண்ட் போட்டு விட்டுக்கலாம். 45 செகண்ட்ஸில் போடலாம். ப்ரொசீஜர் போட்டு நீங்கள் 45 செகண்ட்ஸில் போட்டுருங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ரைட். அடுத்து வாங்க, ரெண்டாவது கொஸ்டின். ஏரியா ஆஃப் ரெக்டாங்கிள். 300 ஸ்கொயரா? சரி, 300 ஸ்கொயர் மீட்ரு. சரி, பெரிமீட்டர் எவ்வளோ? 70. பெரிமீட்டர் ஃபார்முலா என்னது? 2 × L + B. 2 × L + இது B தான் 70னா நமக்கு என்ன தெரியும்? L + B எவ்வளோ ஆச்சு? 35. ஒரு நம்பரை ஆட் பண்ணால் 35 வரணும், மல்டிபிள் பண்ணால் 300 வரணும். குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன் தான், சிம்பிளாக. அப்போ எல்லுக்கு 20, இவருக்கு 15. பார்த்தனே ஸ்ப்ளிட் பண்ணிடலாம். இது குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன் தானே. ஆட் பண்ணால் 35 வரணும், மல்டிபிள் பண்ணால் 300 வரணும். குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன் அப்படியே. லென்த் இஸ் ஈக்குவல் டு த சைடு ஆஃப் த ஈக்குவலேட்டர் ட்ரையாங்கிள். ஓகே, ஈக்குவலேட்டர் ட்ரையாங்கிளோட சைடு. சரி, ஈக்குவலேட்டர் ட்ரையாங்கிளுக்கு ஃபார்முலா தெரியணும்ல. ஈக்குவலேட்டர் ட்ரையாங்கிளுக்கு ஃபார்முலா தெரியணும். 4 இங்கே A². இதுதான் ஃபார்முலா இதுதான். படித்தவங்க போட்டுருவாங்க, இல்லைனா போட முடியாது, கஷ்டம் இது. இப்போ லென்த்னா எல் தான் சைடு ஈக்குவல்ட்டாங்களே. அப்போ ஏக்கு பதிலாக என்ன போட்டோன்னா எல். ஏக்கு பதிலாக எல்லுன்னு போட்டிங்கன்னா 20 ஸ்கொயர்னா 400. 400 இங்கே டிவைடட் பை 4. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா √3 இருக்கும். ஓகே, அப்போ அழகாக என்ன பண்ணோம்? 100 √3 ஆன்சர். 100 √3. அடுத்து ஓகே, மார்க்டு ப்ரைஸ் எவ்வளோனா இவ்வளோ கொடுத்துட்டாங்க. சரி, டிஸ்கவுண்ட் ஆஃபர் டிஸ் 20% ஆன் மார்க் ப்ரைஸ். மார்க்டு ப்ரைஸ் வந்து 20%. ரேஷியோ போட தெரியணும். மார்க்டு ப்ரைஸ் செல்லிங் ப்ரைஸுக்கு இவர் 5 இருந்தால் இவர் 4 இருப்பார். ரைட்டு. ஷாப்கீப்பர் மார்க்கெட் ஆன்டிக் 30% எபோவ் இட்ஸ் காஸ்ட் ப்ரைஸ். ஓகே, காஸ்ட் ப்ரைஸ் வந்து பார்த்தோம்னா இப்போ 30% எபோவ். காஸ்ட் ப்ரைஸு
காஸ்ட் ப்ரைஸ் 10 இருந்தால் இவர் 13 இருப்பார், 30% எபோவ். ஓகே ரைட். இப்போ இதுக்கெல்லாம் ரேஷியோ போட தெரியணும். 5 இங்கே 3 13. ஓகே ப்ராஃபிட் எண்டு எவ்வளோ ப்ராஃபிட் வந்துருக்குன்னா கேள்வி. அப்போ இங்கேருந்து இங்கே தான் கேட்குறாங்க. ஓகே நமக்கு அதுக்கு பதிலாக என்ன கொடுத்துருக்காங்க, மார்க் ப்ரைஸ் வேல்யூ கொடுத்துறாங்க. மார்க் ப்ரைஸ் வேல்யூ எவ்வளவு, இங்கே எவ்வளோ ஆச்சு 65. இந்த 65 பாட்டு, இந்த 65 பாட்டு தான் எனக்கு எவ்வளோவா இருக்குன்னா 7800 இருக்குது. சரி எனக்கு கேட்குற கேள்வி வந்து ப்ராஃபிட் எண்டு. ப்ராஃபிட் எண்டுனா இங்கே எவ்வளோ ஆச்சு 50 மல்டிபிள் பண்ணால் இங்கே எவ்வளோ ஆச்சு 52. மீதி கூட இந்த 2 பாட்டு எவ்வளோன்னு கேட்குறாங்க. இங்கேருந்து இங்கே பார்க்குறேன் எவ்வளோ ஆயிருக்குன்ட்டு. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா 13ல் பார்த்தோன்னா இங்கே 5ன்னு வரும், இங்கே 13ல் பார்த்தா 6ன்னு வரும், 00ன்னு வரும். இன்ட்டு 12 இருக்குது. 5 பாட்டு இங்கே 16 போது இன்ட்டு 12 இருக்குது. இங்கே என்ன இருக்குன்னா இன்ட்டு 12 தான் ஆன்சராக இருக்கணும். இன்ட்டு 12னா 2 இன்ட்டு 12னா 2 24, 24 240. எனக்கு 0 கணக்கு வைக்கல, நான் 0 கணக்கு வைக்கல. இன்ட்டு 12 இருக்குது, இங்கேயும் இன்ட்டு 12 இருக்குது. 224 240 ஆன்சர். சரி அடுத்து போவோம். அடுத்தடுத்து வெசல் கண்டெய்ன்ஸ் எவ்வளோனா வந்து பார்த்தீங்கன்னா 1 to 8 லிட்டர் ஆஃப் 1 to 8 லிட்டர் ஆஃப் மிக்சர் எவ்வளோனா மில்க் அண்ட் வாட்டர். ஓகே 128 லிட்டர் இருக்குது. அதில் எவ்வளோனா 48 லிட்டர் வாட்டர், மில்க்கு வாட்டர். இதில் 48 வாட்டர். இப்போ பேலன்ஸ் எவ்வளோ இருக்கும், 1 to 8ல் 48 வாட்டர்னா பேலன்ஸ் எவ்வளோ இருக்கும் 80. ஓகே இஃப் 6 லிட்டர் ஆஃப் பியூர் வாட்டர் இஸ் ஆடட் டு த வெசல், ரேஷியோ ஆஃப் மில்க் டு வாட்டர் இந்த ரிசல்ட்டிங். சூப்பர், ரொம்ப ஈஸி. இது 54, இது 54னா ரேஷியோ பட 27 வரணும். 27 வருது, இங்கே ஒன்று 27 இங்கே இருக்குது. தப்பு 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 தப்பு. 27 2 இடத்துல இருக்குது. இப்போ 40,000 அவ்வளோதான் ஆன்சர். 40:57 இதான். இது போட்டாலே பார்த்து போட்டேன் ஆன்சராக. 80:54ன்னு வரும். அதை நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், 2 டேபிள் அடிச்சுக்கலாம், வேறு எந்த டேபிளே வராது. நான் 54 பார்த்தோன்னே கண்ணு தேடிச்சு 27 டேபிள். 27 டேபிள் ஒன்று தான் இருந்துச்சு, 2 இருந்துச்சு. அப்படியே பார்த்து செக் பண்ணிட்டு இது ஆன்சராக போட்டுரும். ரைட். அடுத்து 45வது கொஸ்டின். ஏபி எவ்வளோனா பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறாங்க, எவ்வளோனா 86,000. ஓகே ஆஃப்டர் 6 மந்த், 6 மந்த்துக்கு அப்புறம் என்ன பண்ணுறாரு, சி ஜாயின்ட் வித் தெம். இனிஷியல் 36,000 ஜாயின் பண்ணுறாரு. அட் த எண்ட் ஆஃப் 1 இயர் அவங்களோட ப்ராஃபிட் வந்து இப்படி பிரிச்சுக்கிறாங்க. சரி ஏவோட இன்வெஸ்ட்மெண்ட் என்ன. ஓகே சூப்பர் கொஸ்டின், சிம்பிளாக இருக்குது. சார் இந்த கொஸ்டினை பார்த்தோன்னே அடிப்பான் சார், இந்த கொஸ்டின்லாம் பார்த்தோன்னே அடிக்கலாம் சார். ஏவுடைய ப்ராஃபிட் இருக்கார்ல, ஏவுடைய ப்ராஃபிட் அது எத்தனை, 26 பார்ட். ஏவுடைய ப்ராஃபிட்டு 26 பார்ட்டுன்னா அவருடைய இன்வெஸ்ட்மெண்ட்டு 26ஓட மல்டிபிள்ஸில் இருக்கும். கண்டிப்பாக 26ஓட மல்டிபிள்ஸ் தான் இருக்கும். 52,000 ஆன்சர் போடலாம். 52,000 ஆன்சரு பார்த்தோன்னே இப்படி அடிக்கலாம், பார்த்த செகண்டுக்கு அடிக்கலாம். இதுதான் ப்ரிலிம்ஸு. இப்படி செய்வான் பாருங்கள், அப்ளிகேஷனில் மூழ்கி போனவன் இப்படி செய்வான். சரி வாங்க, நமக்கு தான் ப்ரொசீஜர் தான் வாழ்க்கையே. ப்ரொசீஜர் போவோமா, ப்ரொசீஜர் போவோம். என்னென்னா ஏவும் பியும் சேர்ந்துக்கிறாங்களாம். ஏயும் பியும் சேர்ந்து ஒரு சைடு, இன்னொரு சைடு சி. ஓகேங்களா. ஆஃப்டர் 8 மந்த்ஸா, அப்போ ஏபி எவ்வளவு 86,000 போடுவாங்க. எத்தனை மாதம், 12 மாதத்துக்கு. சி எத்தனை மாதம் கழிச்சு வராது, 8 மாதம் கழிச்சு வராது. அப்போ சி வந்து எவ்வளோ மாதம் போடுவார், 4 மாதம் தான் போடுவார். சியோட இது எவ்வளோ வச்சா 36,000. சரிங்களா. அப்படியே அடிச்சிருவோம், இங்கே அடிச்சிருவோம், இங்கே 1 இங்கே 3, திருப்பி இதை மேற்கொண்டு அடிக்கலாம்ல. இங்கே எவ்வளோ ஆச்சு 12, இங்கே எவ்வளோ ஆச்சு 86, இங்கே எவ்வளோ இருக்குது 12. ஓகே இந்த 12 பாட்டு இருக்கா, இந்த 12 பாட்டு 6 ஆயிடுச்சு. இந்த 12 பாட்டு தான் 6 ஆயிடுச்சுன்னா இது என்ன ஆயிடுச்சு, பாதி ஆயிடுச்சு. ஓகே அப்போ இங்கே என்ன இருக்கும், இங்கே கொடுத்துருக்கிறது இங்கே பிரிக்கணுமா, பிரிக்க தெரியணும். எப்படி பிரிக்க தெரியணும், 26 இங்கே வந்து 17ன்னு பிரிக்க தெரியணும். ஓகே 26 17 ரெண்டுத்தையும் ஆட் பண்ண எவ்வளோ ஆச்சு 43 பார்ட். ஓகேங்களா. 26 17 6 பார்ட். அதாவது எப்படி பார்க்கணும்னா 6 பார்ட். இங்கே ரேஷியோ கொடுத்துருக்காங்கல்ல 26:26:26:17:6 அப்படின்னு கொடுத்துருக்காங்களா ரேஷியோ. இந்த ரேஷியோ இருக்கா, இந்த 6ன்னு இருக்கிறதுல 12ன்னு இருக்குது, இன்ட்டு 2 ஆயிருக்கு. அப்போ அதே மாதிரி என்னவா இருந்திருக்குன்னா இந்த 43 இருக்கிறதுல 86 இருக்குது. இதை ரெண்டுத்தையும் ஆட் பண்ண என்னாச்சு 43. 26 + ஒரு 17 எவ்வளோ 43. இங்கே என்ன 86 இருக்குது, அப்போ இன்ட்டு 2 ஆயிருக்கு. அப்போ ஏவு என்ன இருப்பார், இந்த 26 இருக்கவர் இன்ட்டு 2 ஆயிருப்பார். இன்ட்டு 2 ஆயிருந்தால் ஏ வந்துட்டு எவ்வளோ இருப்பார் 52 இருப்பார். 52 ஆன்சர். ஆனால் 52 நம்ம முன்னாடி சொல்லிடலாம், பார்த்த செகண்டுக்கு சொல்லலாம். எப்படி சார் சொல்லலாம்னா இங்கே பாருங்கள் ரேஷியோ பாருங்கள், 26 இருக்கா, 26ஓட மல்டிபிள் தான் இருக்கணும். 26 மல்டிபிள் கிடையாது, 26ஓட மல்டிபிள் கிடையாது, 26 மல்டிபிள் இல்லை, 26 மல்டிபிள் இல்லை. ஒரே ஒரு 26 மல்டிபிள் 52,000 ஆன்சர். சரி வாங்க, இதெல்லாம் உங்களுக்கு சொன்னால் புரியாது. நிறைய பேர் ஆன்சர் பார்த்துட்டு வந்து பேசுகிறேன்னு நினைப்பீங்க. எக்ஸாம் லைவ் டெஸ்ட் என்னைக்காவது ஒரு நாள் செய்ய முடிஞ்சால் செஞ்சு காட்டுறேன், அப்போ பார்ப்பீங்க. ஏ அலோன் கேன் கம்ப்ளீட் அ பீஸ் ஆஃப் ஒர்க் இன் 30 days. 30 நாள் முடிப்பாராம். ஏவோட எஃபிஷியன்சியோட பி வந்து பார்த்தீங்கன்னா 50% அதிகம். ஏ 2ஆக இருந்தால் பி 3ஆக இருப்பார். சரிங்களா. ஏவோட டோட்டல் ஒர்க்கு ஏ அப்போ 30 நாளா, ஓகே 30 நாளா, 30 நாள் ஏவோட எஃபிஷியன்சி 2னா மொத்தம் எத்தனை ஒர்க்கு 60 ஒர்க். டோட்டல் ஒர்க் 60, ஏன்னா 30 நாள் 2 எஃபிஷியன்சி செஞ்சால் 60 ஒர்க்கு. ஏ அண்ட் பி டுகெதர் ஃபார்
6 டேஸ்னால் எவ்வளோ எஃபிஷியன்சி 5 5 × 6 போட்டிங்கன்னா 30 நாள். இவங்க ரெண்டும் சேர்ந்து 30 நாளில் முடிப்பாங்க. 30 முடிச்சிருப்பாங்க 6 நாளில். அடுத்து என்னது B1 கேன் கம்ப்ளீட் த ரிமைனிங் ஒர்க்கு. ரிமைனிங் முழுக்க பி மட்டும் முடிக்கிறாரு. பேலன்ஸ் எவ்வளோ ஒர்க் இருக்குது? 30 ஒர்க் இருக்குது. 30 ஒர்க்கை 3 பண்ணாருன்னா எவ்வளோ ஆச்சுன்னா 10 நாளில் பண்ணிடுவார். ஓகே, 10 டேஸ் பண்ணியிருப்பாரு. கேட்டிருக்க கேள்வி என்னது? டோட்டல் நம்பர் ஆஃப் டேஸ் மொத்தம் எத்தனை நாள் எடுத்துக்குவாங்கன்னு. ஃபஸ்ட்டு இவனோட சேர்ந்து ஒரு 6 நாள், அப்புறம் பி மட்டும் ஒரு 10 நாள், மொத்தமாக சேர்த்து 16 நாள். ஓகே, இதெல்லாம் 30 செகண்ட் கொஸ்டின் சார், பார்த்து நடிச்சிடலாம். ரைட்டு, என்ன சிங்கிள் லைனில் இருக்குது. ஐயோ, டைம் அண்ட் டிஸ்டன்ஸ் சூப்பர் நம்ம டாபிக். 450 மீட்டர் லாங்கு ட்ரெயின் வந்து 450 மீட்டராங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா போல கிடக்கிறதுக்கு 18 செகண்டு, பிளாட்ஃபார்ம் கிடக்கிறதுக்கு 48 செகண்டு. சார் நல்லா கவனிங்க, இதில் போல கிடக்கிறதுக்கு ட்ரெயினுடைய லென்த்து மட்டும் கிடக்கும். பிளாட்ஃபார்ம் கிடக்கும்போது ட்ரெயினுடைய லென்த்து பிளாட்ஃபார்முடைய லென்த்து சேர்ந்துருக்கும். பார்த்த செகண்டுக்கு சொல்லலாம் சார். இதெல்லாம் எப்படி சொல்லலாம்னா, ட்ரெயின் அதோட லென்த்தை கிடக்கிறதுக்கு 18 செகண்ட் ஆகுது. எத்தனை மீட்ரு? 450 மீட்ரு. ஓகேங்களா? இதில் என்ன கிடக்கும்? ட்ரெயின் தன்னைத்தானே கிடக்கிறதுக்கு எவ்வளோ செகண்ட் ஆயிருக்கு? 18 செகண்ட் ஆயிடுச்சு. சரிங்களா? அப்போ பேலன்ஸ் இருக்க செகண்ட் யார் கடந்திருப்பா? பிளாட்ஃபார்மை கடந்திருப்பான் ட்ரெயின். கரெக்டாக? பேலன்ஸ் இருக்கக்கூடிய செகண்ட் டைமை பிரிச்சுடுங்க, டைமை லென்த்தாக பிரிச்சுடுங்க. டைமை பிரிச்சிங்கன்னா எத்தனை ஆச்சு? 18 செகண்டு தன்னைத்தானே ட்ரெயின் கடந்துடும். அப்போ பேலன்ஸ் இருக்கக்கூடிய செகண்ட்ஸில் எத்தனை? 24 செகண்டு. 24 செகண்ட் ஆகுமா யாரை கிடக்கிறதுக்கு? பிளாட்ஃபார்மை கிடக்கிறதுக்கு. கேள்வி லென்த்தாக பிளாட்ஃபார்ம் தானே கேட்டிருக்கான். அப்போ 18 செகண்ட் எடுத்துக்குமா 450 மீட்டர் கிடக்க. அப்போ 24 செகண்ட் எடுத்துக்கணும்னா எத்தனை மீட்டர்னு பார்க்கணும். இங்கே என்ன இருக்குது? ரேஷியோ பார்த்தீங்கன்னா இங்கே 3 பார்ட்டு, இங்கே 4 பார்ட்டு. 3 பார்ட் தான் 450னா 4 பார்ட் 600 ஆன்சர். 600 ஆன்சர். ப்ரொசீஜர் பாய்ஸ் ஃபாலோ பண்ணி வாங்க, பொறுமையாக வருவீங்க. சரிங்களா? ப்ரொசீஜர் பாய்ஸ் ஒன்றும் பண்ண முடியாது. சரிங்களா? ஓகே, அடுத்த கொஸ்டின் போகலாமா? இல்லை, எனக்கு இது கொஞ்சம் விளக்கமாக சொல்லணுமா சார்? நிறைய பேருக்கு இது தெரியாது, நான் சொல்லிடுறேன். ஒரு நல்ல கொஞ்சம் சொல்கிறேன், கொஞ்சம் கவனிங்க. இன்ட்டு இங்கே வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ இருக்குன்னா 150. ஓகே, இங்கேயும் இன்ட்டு 150. நல்லா கவனிங்க. என்னன்னா 18 செகண்ட் இருக்கும் சார் ட்ரெயின் தன்னைத்தானே கிடக்குது. எலக்ட்ரிக் போலாம் ட்ரெயினோட லென்த்தை கிடக்குது. ட்ரெயினோட லென்த்தை கிடக்கிறதுக்கு 18 செகண்ட் ஆகும். 450 மீட்டர் கிடந்திருக்கும். சரிங்களா? இந்த பிளாட்ஃபார்ம் கிடக்குறதுன்னு சொல்லும்போது இதுக்குள்ள யார் லென்த் இருக்கா? ட்ரெயின் லென்த் இருக்காரு, பிளாட்ஃபார்ம் லென்த் இருக்காரு. ட்ரெயின் தன்னைத்தானே கிடக்கிறதுக்கு எவ்வளோ செகண்ட் ஆயிருக்கும்? 18 செகண்ட் ஆகிருக்கும். அப்போ 42 செகண்டில் 18 செகண்ட் போக பேலன்ஸ் இருக்கக்கூடிய இந்த 24 செகண்ட் இருக்கார்ல, இந்த 24 செகண்ட் யார் கிடக்குறதுனா பிளாட்ஃபார்மை கிடக்கிறதுக்கான லென்த், பிளாட்ஃபார்மை கிடக்கிறதுக்கான டைம். இந்த பிளாட்ஃபார்ம் கிடக்கிறதுக்கான டைம்னும் போது ட்ரெயினுடைய கிடக்கிறது 18 செகண்டை எவ்வளோ மீட்ரு? 450 மீட்டர் கிடக்கிறாரு. அப்போ 24 செகண்ட்னா எத்தனை மீட்டர் கிடந்திருப்பாரு? இது ரேஷியோ பார்த்தீங்கன்னா 3:4. 3 450 ஆகுதுன்னா இங்கே வந்து 600 ஆயிருக்கும் ஆன்சர். ரைட், வாங்க அடுத்து போகலாம். A man spends 18% of monthly salary on rent, 22% ஃபுட்டு. சரி, 22% ஃபுட்டு. He spent 20% of the remaining. இப்போ போடுறான் 100 வச்சே போடுறான். இதெல்லாம் 100 வச்சே போட்டு போயிடலாம் டக்குன்னு. 18 + ஒரு 22 மொத்தமாக எவ்வளோ ஆச்சு? 40 வெளியே போயிடுச்சு. 40 வெளியே போயிட்டா பேலன்ஸ் எவ்வளோ இருக்கும்? 60 இருக்கும். அது 60ல் 25% ஆஃப் த ரிமைனிங் அமௌண்ட் ஆன் எஜுகேஷன். எஜுகேஷனுக்கு எவ்வளோ போட்டார்? 25%னா 15 போட்டார். பேலன்ஸ் இருக்கக்கூடியது 45 இருக்கும், அப்படியே இருக்கும். அடுத்து 20% ஆஃப் த ரிமைனிங் லெஃப்ட் ஓவர் தேர் ஆன் என்டர்டைன்மெண்ட். இதில் இருக்கக்கூடிய 20%, எவ்வளோ ஆச்சு? 9. அதை அப்படியே லெஃப்ட் ஓவராக வச்சுட்டாரு. பேலன்ஸ் இருக்கக்கூடிய 36 தான் எவ்வளோவா? இது ஃபைனலி சேவ்ஸ். மந்த்லி சேலரி எவ்வளோ கேட்குறாங்க? 36 இவ்வளோ, 100 இவ்வளோ கேட்குறாங்க. ஓகேவா? இதையும் நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க? மல்டிப்ளிகேஷன் பண்ண தெரியாமல் இருப்பாங்க. மல்டிப்ளிகேஷன் பண்ண தெரியாதுங்களா? சிம்பிளாக ஒரு டெக்னிக் சொல்கிறேன், கவனிங்க. ட்ரிக்ஸ்ன்னு கூட வச்சுக்கோங்க. இங்கே எத்தனை முடியுது? 6ல் முடியுது. இங்கே எத்தனை முடியுது? 2ல் முடியுது. இந்த 0 விட்டுருங்க, இந்த 0வை விட்டுருங்க. சரிங்களா? இங்கே எத்தனையில் முடியுது? 6ல் முடியுது. இங்கே எத்தனையில் முடியுது? 2ல் முடியுது. அங்கே 6ல் முடிஞ்சு 2ல் முடிஞ்சால் 6லேருந்து யூனிட் டிஜிட்டை பாருங்கள். 12ன்னு வரும்போது 2ல் முடியும், 42ன்னு வரும்போது 2ல் முடியும். 1 2 மல்டிபிளாக இருக்கணும், இல்லைனா லாஸ்ட் டிஜிட் 7 மல்டிபிள் இருக்கணும். புரியுதுங்களா? நான் 6 × 2 பண்ணிங்கன்னு வச்சுக்கோங்க, உங்களுக்கு லாஸ்ட் என்ன கிடைக்கும்? 2 கிடைக்கும். 6 × 7 பண்ணிங்கன்னு வைங்க, உங்களுக்கு லாஸ்ட் டிஜிட் என்ன கிடைக்கும்னா இங்கே இது 42 கிடைக்கும், இங்கே 12 கிடைக்கும். இந்த லாஸ்ட் டிஜிட் இருக்குல்ல, அது 2ன்னு முடியுதுன்னா ஒன்று 2ஆல் மல்டிப்ளை இருக்கணும், இல்லை லாஸ்ட் டிஜிட் 7ஆல் மல்டிப்ளை இருக்கணும். லாஸ்ட் டிஜிட் பார்க்குறேன் 54, 4ஆல் மல்டிப்ளை இருக்க வராது. லாஸ்ட் டிஜிட் 0ஆல் மல்டிப்ளை இருக்கு வராது. லாஸ்ட் டிஜிட் 4ஆல் மல்டிப்ளை இருக்கு வராது. லாஸ்ட் டிஜிட் 2ஆல் மல்டிப்ளை இருக்கு ஆன்சர் வந்துடும். 0ஆல் மல்டிப்ளை இருக்கு வந்திருக்காது. அப்போ ஆன்சர் பார்த்தீங்களா? ஒரே ஒரு ஆப்ஷன் 72 தான் ஆன்சர். நீங்கள் கிராஸ் செக் பண்ணாலும் செக் பண்ணிக்கங்க. சரிங்களா? 72 ஆன்சர் போட்டு போயிடலாம். யூனிட் டிஜிட்டை வச்சே முடிச்சுட்டு போயிடலாம். இங்கே 6ல் இருக்குன்னா 1. இப்போ எனக்கு ஃபார் எக்ஸாம்பிளுக்கு 57,000 கொடுத்தாங்கன்னு வைங்க, அங்கே ஒரு ட்விஸ்ட் இருக்குது. ஏன்னா 7ஆல் மல்டிப்ளாக இருக்குது, 7ஆல் மல்டிப்ளாக இருக்குது. சரிங்களா? இங்கே 72,000 கொடுக்குறாங்க, அப்படியே சிம்பிளாக போட்டு போயிடலாம். சரிங்களா? அடுத்த கொஸ்டின் போமா. போட் ட்ராவல் 240 km டவுன் ஸ்ட்ரீம் அட் அ ஸ்பீட் ஆஃப் 24 km/h. என்னடா 10 மணி நேரம் தான்டா. ஓகே, அதான் டவுன் ஸ்ட்ரீம் ஸ்பீடே கொடுத்துட்டானா 24. சரி,
அடுத்து அப்ஸ்ட்ரீம் ஸ்பீடு 180 கிலோமீட்டர் எவ்வளோ நான் ஸ்பீடில் போகிறாருன்னா ஓகே சரி. ஆனால் அதே தானே கொடுத்துருக்கீங்க. சரி இதுக்கு 18ன்னு சொல்லிட்டாங்க. அது சார் அது ரிவீல் பண்ணுறாங்க, ஸ்பீடே ரிவீல் பண்ணிட்டு இருக்காங்க உட்காந்து. இஃப் த போட் ஸ்டில் வாட்டர் ரிமைன்ஸ் த சேம். சரி ரெண்டுத்துக்கு சேமாக இருக்குன்னா ஹவு மச் டைம் வில் இட் டேக் டு கவர் 210 கிலோமீட்டர். இது ரெண்டுத்துக்கு டிஃபரன்ஸ் யார் இருப்பா? இந்த 210 21 தானே ஸ்டில் வாட்ரு. ஸ்டில் வாட்டர் 21 தானே, என் நடுவில் இருக்கிறது தானே இருப்பார். இது கூட 3 ஆட் பண்ணால் யார் கிடச்சிருவாங்கன்னா டவுன் ஸ்ட்ரீம் கிடச்சிரும். இது கூட 3 மைனஸ் பண்ணால் யார் கிடச்சிருவாங்கன்னா அப் ஸ்ட்ரீம் கிடச்சிரும். இது நமக்கு டவுன் ஸ்ட்ரீமும் அப் ஸ்ட்ரீமும் தெரிஞ்சுன்னு வச்சுக்கோங்க. டவுன் ஸ்ட்ரீமையும் அப் ஸ்ட்ரீமையும் ஆட் பண்ணி 2ஆல் டிவைட் பண்ணினா யார் கிடச்சிருவாங்கன்னா ஸ்டில் வாட்டர் கிடச்சிரும். அப்போ நீங்கள் ரெண்டு ஆட் பண்ணினா எவ்வளோ ஆச்சு? 42. 42 டிவைட் பை 2னா எவ்வளோ ஆச்சு? 21. அப்போ 21 தான் ஸ்பீடுன்னு தெரிஞ்சிடும். 210 டிவைட் பை 21 எவ்வளோ ஆச்சு? 10 மணி நேரம். இதெல்லாம் எக்ஸாமில் டப்புன்னு சாத்தி விட்டுருக்கலாம் அடிச்சு. சரி வாங்க, 5 இயர்ஸ் எகோ, 5 வருஷத்துக்கு முன்னாடி ஏஜ் ஆஃப் எம் அண்ட் என் இந்த ரேஷியோ 4:3. ஓகே, அவங்களுக்கு 4:3 இருக்காங்க. அட் ப்ரெசண்ட்டு ஓகே, எம் அண்ட் என் 5 இயர்ஸ் எகோ, எம்/என் 5 இயர்ஸ் எகோ 4:3. ஓகே, அடுத்து அட் ப்ரெசண்ட் ஓ இஸ் 8 இயர்ஸ் ஓல்டர் தென் எம். ஓகே, அதாவது எம்மோட அப்போ 8 வருஷம் இப்போ ப்ரெசண்ட்டாக ஓல்டராக இருக்காருன்னா முன்னாடி ஓல்டராக தான் இருப்பார். சரி, ஆல்சோ த சம் ஆஃப் த ஏஜ் ஆஃப் என்ஸ் ஏஜ் 5 இயர்ஸ் எகோ அண்ட் ஓவுடைய பர்சன்டேஜ் எவ்வளோன்னா 48. சிம்பிள் கேள்வி. இதெல்லாம் எக்ஸ்ன்னு வச்சுக்கோங்க, இதெல்லாம் வேறு வழி இல்லை, எக்ஸ்ன்னு வச்சுக்கோங்க. ஓகேங்களா? எம் வந்து பார்த்தீங்கன்னா 4x. தெளிவாக தெரியுதான்னு தெரில, நான் அதனால் தெளிவாக தெரிகிற மாதிரி இதுன்னு 5 வருஷத்துக்கு முன்னாடி எழுத போகும்போது எம் 4x, இவர் 3x. சரிங்களா? இப்போ ப்ரெசண்ட்டாக எம்மை விட 8 வருஷம் அதிகமாக இருக்கார், 8 வயசு அதிகமாக இருக்காருன்னா நீங்கள் லாஜிக்காக என்ன போட்டோம்னா அப்பயும் 8 வயசு அதிகமாக தான் இருந்திருப்பார். அப்போ என்னவா இருந்திருப்பாருன்னா எம் ப்ளஸ் இது 4x + 8 இருந்திருப்பார் அப்போ பழசுலையே. சரிங்களா? ரைட். என்னுடைய 5 இயர்ஸ் எகோ அப்படின்னா என்னது? 3x. அடுத்து ஓவுடைய பர்சன்டேஜ்னா எவ்வளோ வந்திருக்கும்? ஒரு 5 வருஷத்தை இதில் ஆட் பண்ணிக்கணும். 5 வருஷத்துக்கு முன்னாடி என்ன இருந்திருப்பாருன்னா 4x + 8 இருந்திருப்பார். இப்போ ஒரு 5 வருஷத்தை ஆட் பண்ணிட்டா தானே பர்சன்டேஜ். அது கூட நீங்கள் 5 ஆட் பண்ணுவீங்க, பர்சன்டேஜ் கிடச்சிரும். ஓவுடைய பர்சன்டேஜ் கிடச்சிச்சுன்னா டேரெக்டாக நீங்கள் என்னுடைய பழைய ஏஜ், என்னுடைய ஓல்டு ஏஜ் என்னது? 5 வருஷத்துக்கு முன்னாடி இருக்கிறது 3x. இவ்வளோ தான், எவ்வளோவா? 48. இப்போ இது ஈக்குவல் பண்ணிட்டா ஆன்சர் முடிஞ்சு. 7x இங்கே வந்து பார்த்தீங்கன்னா 12 ஆட் பண்ணால் 12 கொண்டு இங்கே வந்து மைனஸ் பண்ணிங்கன்னா எவ்வளோ ஆச்சு? 13. இங்கே ஆட் பண்ணால் எவ்வளோ ஆச்சு? 13 கொண்டு இங்கே மைனஸ் பண்ணிங்கன்னா எவ்வளோ ஆச்சு? 35. எக்ஸுக்கு வேல்யூ எவ்வளோ ஆச்சு? int 5. எக்ஸுக்கு int 5னா ப்ரெசென்ட் வேல்யூ, பர்சன்டேஜ் ஆஃப் எம்முடைய பர்சன்டேஜ் என்ன? int 5 போட்டால் 20. 20 + ஒரு 5 25. ஆன்சர் 20 + ஒரு 5 25. எக்ஸுக்கு அப்படியே டேரெக்டாக சப்ஸ்டியூட் பண்ணி அப்புறம் அந்த ஒரு 5 வருஷத்தை ஆட் பண்ணணும்ல, ஆட் பண்ணிட்டீங்கன்னா போதும். ரைட். அடுத்து குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன் இருக்குது, டக்குன்னு செஞ்சுருவோமா? வேகமாக செஞ்சுருவோமா? ஓகே. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா மைனஸு ப்ளஸ்ஸு, அடுத்து இங்கே ப்ளஸ்ஸு. இந்த ப்ளஸ்ஸை மட்டும் நான் செக் பண்ணால் போதும். ஏன்னா இவங்க ப்ளஸ் ஆல்ரெடி பெருசாக இருப்பாங்க மைனஸோட. இந்த ப்ளஸ்ஸை மட்டும் செக் பண்ணால் போதும். இந்த ப்ளஸ்ஸை மட்டும் செக் பண்ணுறதுக்கு -16 + 3. ஓகே, இங்கே பார்த்தோம்னா 14 42 42 7 6. ஓகே, இவர் தான் பெருசாக இருப்பான், ஒய் தான் பெருசாக இருப்பான். ரைட். இந்த 3யை பார்த்தோன்னே போட்டலாம், ஒய் தான் பெருசு. ஏன்னா கிட்டத்தட்ட இவங்க அதிகமாக தான் வருவாங்கன்ட்டு. ஓகே, அடுத்து இங்கே வாங்க, மைனஸு. ஓகே, எவ்வளோ ஆச்சு? 30 6 5. 30 6 5. 30னா 6 5. இங்கே எவ்வளோ ஆச்சு? ரைட்டு, இங்கே 18னா 6 3. இங்கே இன்ட்டு 2 பண்ணிடலாம், இங்கே இன்ட்டு 3 பண்ணலாம் சீக்கிரமாக பண்ணுறதுக்காக. இங்கே இன்ட்டு 2 பண்ணிட்டு இங்கே இன்ட்டு 3 பண்ணிடலாம். இன்ட்டு 2 பண்ணால் 12. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா 10. இங்கே 18. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா 9. சரி, யார் பெருசாக இருக்கா? இவர் இதில் பெருசாக இருக்கா, இதில் பெருசாக இருக்கா? cannot be determined. ஓகே, அடுத்து அங்கே பாருங்க, மைனஸு அவ்வளோ cannot be determined. மைனஸ்லாம் பார்த்தோன்னே cannot be determined போடலாம். எப்படி சார் இது cannot be determinedனா மைனஸு ப்ளஸ்ஸு இங்கே வரும். அடுத்து இங்கே பார்த்தீங்கன்னா ப்ளஸ்ஸு மைனஸ்னு வரும். இந்த மைனஸை விட இந்த ப்ளஸ்ஸு பெருசாக இருப்பார். அடுத்து இந்த மைனஸோட இந்த ப்ளஸ்ஸு பெருசாக இருப்பார். பார்த்தா cannot be determined போடலாம். ரைட். அடுத்து இங்கே இந்த கொஸ்டின் சால்வ் பண்ணுமா? மைனஸ் ப்ளஸ். ஓகே, அடுத்து இங்கே பார்த்தா ப்ளஸ்ஸு. ஓகே, இங்கே 2ஆல் மல்டிபிள் பண்ணோம் லாஸ்ட்டில். ஓகே, 11 2 ஆமாம் 11 2. அடுத்து இங்கே வந்து பார்த்தீங்கன்னா 12 4 3 ஆட் பண்ணணுமா? 2ஆல் மல்டிபிள் பண்ணணும் மேலே இருக்கவங்கள. 2ஆல் மல்டிபிள் பண்ணால் மேலே இருக்கவங்க cannot be determined மறுபடியும். ஆமாம், மறுபடியும் cannot be determined. இவரை பார்க்கும்போது இவர் பெருசாக இருப்பார், 4 வந்துடுவார். இங்கே -22 இருந்தாலும் இங்கே +4 ஆயிடுவார். +4 ஆகிட்டாருன்னா இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இருக்கவே வந்து இதை விட இது பெருசாக இருக்கார், இதை விட இது பெருசாக இருக்கார். சரிங்களா? எப்படி பார்த்தாலும் இது cannot be determined வந்துடும். ஓகே, ரைட். அடுத்து
இந்த டிஐ செய்யலாமா? டைம் இருக்கா? டைம் இருக்கா? டைம் இருக்கா? டைம் இருக்கா? அவ்வளோதான் 20 மினிட்ஸ் ஆயிடுச்சு. சரி இருந்தாலும் இந்த டிஐயில் என்னென்ன இருக்குது அப்படின்றத நாளைக்கு சேர்த்து பார்த்துருவோம். நாளைக்கு கிளாஸில் பார்த்துருவோம். பாருங்கள் இங்கே ஒரு டிஐ ரைட்டுங்களா? அடுத்து இன்னொரு டிஐ. ஓகே, அடுத்து அதில் ஒரு 5 கொஷின் இருக்குது, இது ஒரு 5 கொஷின் இருக்குது. அடுத்து இங்கே ஒரு டிஐ, இங்கே ஒரு கேஸ்லெட். ஓகே, இது மூணுத்தையும் சேர்த்து நாளைக்கு போட்டுருவோம். டிஐ கேஸ்லெட்னு சொல்லிட்டு நாளைக்கு ஒரு கிளாஸை போட்டுவிட்ருவோம். சரிங்களா? ரெண்டாக பிரித்து செஞ்சுருவோம். நான் ஒரேடியாக வீடியோ உங்களுக்கு போடலை. சரிங்களா? ஏன்னா உங்களுக்கு வந்து இப்போதைக்கு இருக்க டைம்லாம் பொண்ணான நேரங்கள். நானே 1 மணி நேரம் வீடியோ போட்டு உங்களை வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் டைமை நான் சாப்பிட விரும்பலை. சரிங்களா? ஓகே ரைட். நெக்ஸ்ட் கிளாஸில் பார்ப்போம். அவ்வளோதான். உங்களுக்கு இதில் எதுவும் சார் எனக்கு இது கொஞ்சம் சந்தேகம் இருக்குது, எனக்கு கொஞ்சம் கைடன்ஸ் தேவைப்படுது அப்படின்னா இந்த டெலிகிராமில் வந்து பார்த்தீங்கன்னா லியோ சார் 31 அப்படின்றது என்னோட ஐடி. சரிங்களா? இந்த ஐடிக்கு ஏதாவது மெசேஜ் பண்ணுங்க. டவுட்டாக இருக்குது, எனக்கு இதெல்லாம் பிரச்சனையாக இருக்குது அப்படின்னா மெசேஜ் பண்ணுங்கள், ஒன்றும் பிரச்சனை இல்லை. சரிங்களா? கீழே நம்ம டெலிகிராம் சேனலோட லிங்க் கொடுத்துருப்போம். வீடியோவை டக்குன்னு லிங்க்ல அதில் போட்டுருவோம், வந்து பார்த்துன்னா பார்த்துக்கலாம். சரிங்களா? மார்னிங் 8 o'clock டெய்லி குவான்ஸுக்கு தான் டைம் ஒதுக்க போகிறோம். சரிங்களா? ப்ரிலிம்ஸ் லெவல் குவான்ஸ். அடுத்து ஆஃப்டர்நூன் 1 PM மெயின்ஸ் லெவல் குவான்ஸு. சரிங்களா? அடுத்து 4:30 PM சாயந்தரம் 4:30 PM ரீசனிங் ப்ரிலிம்ஸ் லெவல் ரீசனிங். சரிங்களா? பசில்ஸ் ஃபுல்லாக ப்ராக்டிஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். சரிங்களா? அடுத்து ஒரு 4 மாதத்துக்கு கண்டினியூஸாக இதான் பண்ண போகிறோம். சரிங்களா? ஓகே, நெக்ஸ்ட் கிளாஸில் பார்ப்போம். தேங்க்யூ.